ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் 11th and 12th ஸ்டாண்டர்ட் தி மினல் பேட்ச் எல்லாருமே ரிவிஷன் எக்ஸாம் நடக்குது. இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு நான் ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு தரப்போகிறேன். சரி, எங்களுக்கு ஏற்கனவே லைஃப்பில் 1000 சேலஞ்ச் இருக்குது. எக்ஸாம் எழுதணும், ப்ராக்டிக்கல் இருக்குது. இதில் நீங்கள் இன்னொரு சேலஞ்ச் தர போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம், இன்னொரு சேலஞ்ச் தரப்போகிறேன். ஆனால் இந்த சேலஞ்ச் ஒன்று ரிவிஷன் எக்ஸாமில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். இப்போது உனக்கு நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸில் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2, ரிவிஷன் எக்ஸாம் 3ன்னு வரப்போகுது இல்லையா? லாஸ்ட் மினிட்ல இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு நீ எப்படி படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போகணும், எல்லாத்தையுமே இங்கே நான் சொல்ல போகிறேன். சரியா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் உங்ககிட்ட நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு தில் இருக்கா? எதுக்கு சார் தில் இருக்கா? புரியலையே. ஏதாவது பல்ட்டி கில்ட்டி அடிக்கணுமா, பில்டிங்லேருந்து குதிக்கணுமானா அதெல்லாம் கிடையாது. இந்த ரிவிஷன் எக்ஸாமில் நீ ஒரு மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கணும், அதுதான் சேலஞ்ச். அந்த மிஸ்டேக் என்ன தெரியுமா? நான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறேன். நீ எல்லாருமே இந்த ரிவிஷன் எக்ஸாமில் எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க, ஒரு 85+ எடுத்துட்டா போதும்னு மனசில் நினச்சிட்டு இருக்க. ஒரு 85+ எடுத்துட்டா, ஏன்னா அவசர அவசரமாக ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க, டைம் தர மாட்டுறாங்க. இப்போ தான் ஹாஃப் இயர்லி முடித்தோம், கேப் கொடுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. அப்போது வீட்டில் கொஞ்சம் டீசெண்டாக மார்க் எடுத்துட்டா திட்டு வாங்காமல் இருப்போம். இப்போதைக்கு படித்து நல்ல மார்க் எடுத்துடலான்னு சொல்லிட்டு படித்த கொஸ்டினே எல்லாரும் திரும்ப 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 படிச்சுட்டு இருக்கு. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு, ஒவ்வொரு சாப்டர்லேயும் உனக்கு ஒரு 2 கொஸ்டின் ஆர் 3 கொஸ்டின் தெரியாது. 5 மார்க் எடுத்துக்கிட்டா 5 மார்க்கில் தெரியாது. 2, 1, 3 மார்க் எடுத்துக்கிட்டா அதில் 7, 8 இருக்கும். கரெக்டாக 7, 8 கொஸ்டின் வந்து நமக்கு அதில் தெரியாமல் இருக்கும். நம்ம அதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே படிக்கல. நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப திரும்ப அந்த ஒரு 80 எடுத்தால் போதும், 85 எடுத்துட்டா போதும், ஓரளவுக்கு திட்டு வாங்காமல் இருந்துட்டா போதும்னு சொல்லி படித்த கொஸ்டின்ஸை மட்டும்தான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேடிட்டு இருக்கும்போது செய்கிற மிகப்பெரிய தப்புமே அதுதான். என்னது? படித்த கொஸ்டினே திரும்ப படிக்கிறது. ஏன்னா நான் 85 எடுத்துருவேன். நான் என்ன சொல்கிறேன், நீ 80, 85 எடு, அதை விட கம்மியாக கூட எடு, பிரச்சனையே கிடையாதுரா. ஓகே சார், வீட்டில் திட்டுவாங்க, டீச்சர்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு எனக்கு தானே சார் தெரியும். ஆமாம், ஆனால் அவங்களே தான் நீ பப்ளிக்கில் ஃபைனலாக நல்ல மார்க் எடுத்தாலும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, இப்போது நீ இது வரைக்கும் படிக்காமல் ரிமைனிங்காக பேக்லாகாக வச்சுருக்க கொஸ்டின்லாம் ரிவிஷன் எக்ஸாமில் படித்து எழுதிப்பார். புரியுதா? அறகுறையாக கூட எழுது. என் லாஜிக் என்ன தெரியுமா? நான் சொல்கிறத கண்டிப்பாக ஒத்துப்ப. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமில் நீ ஒரு கொஸ்டின் எழுதியிருக்க, அதுக்கு உனக்கு ஒரு 2.5 மார்க் அவுட் ஆஃப் 5 தான் போட்டாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுனா அதுக்கு உனக்கு ஒரு 2.5 மார்க் தான் வந்துச்சு. ஆனால் அதே கொஸ்டினை அடுத்த வாட்டி படிக்கும்போது உனக்கு ஈஸியாக தானே இருந்துச்சு. 2.5 எடுத்த அதே கொஸ்டினை அடுத்த வாட்டி 2வது எக்ஸாமுக்கு படிக்க பார்த்து நீ மாஸ்டர் பண்ண தானே. யோசிச்சு பாரு, ஒரு கொஸ்டினை நீ அறகுறையாக எக்ஸாமில் எப்படியாவது எழுதிட்டா போதும், அடுத்த வாட்டி நீ என்ன செய்வ அப்படின்னா அதை சூப்பராக எழுதும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், எந்த கொஸ்டினையும் நம்ம மிச்சம் விட வேண்டாம். இந்த ரிவிஷன் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்கன்னா இதில் என்ன செய்யணும்? நம்ம எதெல்லாம் படிக்காமல் வச்சுருந்தோமோ அதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி படிச்சிடணும். இப்போ இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேவையே கிடையாது, நீ போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, இல்லை சார் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சில கொஸ்டின் இதெல்லாம் நீ கண்டிப்பாக படிச்சுட்டு போய் தான் அவனும் சேலஞ்சாக கொடுங்க அப்படின்றவங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எதெல்லாம் 2 மார்க் எதெல்லாம் 3 மார்க் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே அதிலே ப்ராப்ளமும் இருக்குது. நீ கவனிச்சுன்னா இதிலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து போட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டு ஒரு பக்கா PDF ரெடி பண்ணியிருக்கேன். ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக 11க்கும் சரி 12க்கும் சரி 2 பேருக்குமே இருக்குது. சரியா? ஸோ நீ ஈவன் டயக்ராம் பேஸ் பண்ணி உனக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க எல்லாமே இருக்குது. எங்கே இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல்ல, இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனும் பாரு. யூ லுக் அட் த ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. சரியா? அப்படி இல்லைன்னா நீ என்ன செய், யூ லுக் அட் த டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை பாரு. அதில் உனக்கு பிடிஎஃபோட லிங்க் இருக்கு, ஃபுல் பிடிஎஃப் இருக்கு. இந்த லாஸ்ட் மினிட்ல நீ என்ன படிச்சுட்டு போனோன்ற பிடிஎஃபோட லிங்க் உனக்கு இதில் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரிபடி மேக் ஷூர் யூ டவுன்லோட் இட். இது அட்லீஸ்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் ஒன்ஸ் படிச்சிரு. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3
இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் நீ மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீ தான் கிங். உன்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், சூப்பராக ஜெயிச்சு வருவு. ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நீ ஒரு வாட்டியாவது படித்து எழுதி பார்த்துரு. முக்கியமாக ஒரு எக்ஸாமில் எழுதி பார்த்துட்டுனா அடுத்த வாட்டி சூப்பராக மார்க் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். சரியா? ஸோ நான் சொல்கிறத 11th 12th 2 பேரும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் திஸ். சரியா? இதை ட்ரை பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். இதை யார் ட்ரை பண்ண போறியோ சார் எனக்கு தில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணு.